இதுக்கப்புறம் போயிட்டு அமேசானில் இதை விற்கலாமா அதை விற்கலாமான்னு யார்கிட்டையும் போய் கெஞ்சணும் அவசியமே கிடையாது. அவங்க வேற வந்து ரொம்ப சீனை போட்டு ஐயோ அதெல்லாம் ரகசியம் நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க, அப்படிலாம் யாரும் வந்து சீன் க்ரியேட் பண்ண அவசியமே இருக்காது. இதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்ற பொருளை லிஸ்ட் பண்ணலாம், அண்ட் அந்த பொருளுக்கு வியூஸ் வருதா டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் அது கன்வெர்ட் ஆகுதா ஏன் கன்வெர்ட் ஆகலை. ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே இந்த பேஜ்லேருந்து நீங்கள் சூப்பராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட். ஸோ இது நிறைய பேருக்கு இன்னும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A to Z தமிழ் குரல். அமேசான் செல்லர் ஆப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அண்ட் அதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் எனக்கு இந்த அப்டேட் வந்தது. பிஸ்னஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அமேசான் செல்லர் ஆப்லேயே வந்து இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. டேஷ்போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன், முன்னாடிலாம் ஆட் ப்ராடக்ட் இருக்கும், ஒரு மேனேஜ் இன்வென்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் ரிப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்டை லாஸ்ட் 30 டேஸ்க்கு வந்து எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு எவ்வளோ பேர் அதை வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதுலேருந்து தெரிய வரும். ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ராடக்ட்டை யாராவது பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். என்னடா அது சேல்ஸே ஆக மாட்டேது, நம்ம ப்ராடக்ட்டை பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது கிளியராக வந்து உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை பேர் பார்த்தும் என்னது யாருமே வாங்கலையே அப்படின்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஜூன் 6க்கு அப்புறம் அண்ட் ஜூன் 6 ஜூன் 11க்கு அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து சுத்தமாக ட்ராப் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து பின்கோடு கொடுக்கல, அதனால் நான் வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணேன். ஸோ அதிலேருந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து ஜூன் 21 வரைக்கும் எந்த ஆர்டரே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்பப்போ அப்படியே வந்து பார்த்துட்டு போனாலும் எனக்கு எந்த ஆர்டரும் இல்லை. ஸோ அது இல்லாமல் நான் நிறைய தப்பு நிறைய பண்ணிட்டேன் லிஸ்டிங்கில். ஸோ அதனால் எனக்கு ஆர்டர்ஸ் வந்து பெருசாக வரல. நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து நானே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக ஜூன் 21 வந்து எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் வந்தது. ஸோ அதுக்கான கிராஃப் தான் அது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்டர்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க, அதுலேருந்து எத்தனை பேர் வாங்குறாங்கன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்துட்டு வாங்காமே போகிறாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்குது, உங்கள் ஃபோட்டோஸோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனோ இல்லை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஏதோவோ இல்லை அவங்க எதிர்பார்க்குற ரிவ்யூவோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ப்ரைஸிங்லேயோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அதனால தான் பார்த்துட்டு வாங்காமல் போகிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பொருளுக்கான டிமாண்ட், அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் ஆர் அதுக்கான தேடல்கள் அதிகமாக இருக்குது, நீங்கள் விற்கிற பொருளுக்கான தேடலுக்கு அதிகமாக இருக்குது, வியூஸ் அதிகமாக வர பட்சத்தில், அண்ட் அது கன்வர்ஷன் ஆகலைன்னா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ரேட்டிங்லேயோ ப்ரைஸிங்லேயோ இல்லை வந்து இமேஜஸ்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அப்டேட். பெரிய செல்லர்ஸ்லேருந்து சின்ன செல்லர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம புது கேட்டகரி நம்ம ஏதோ ஒன்று போகிறோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம போடுற ப்ராடக்ட்டுக்கு வியூஸ் வருதா இல்லையா, தேடுறாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 கேட்டகரியில் செல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செல் பண்ணுறதுக்கான வியூஸே எதுவும் வரவே இல்லைன்ற பட்சத்தில், வியூஸுன்றது மேலே இருக்குது ஓகேங்களா, அந்த 711 காட்டுல அது கீழே இருக்கிற கிராஃபில் இருக்கிறது எல்லாமே வந்து வியூஸு. ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் பாராக இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வியூஸு. ஸோ அதில் எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 11க்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பார் எல்லாமே கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணனால எனக்கு வந்து அந்த ரேட்டிங்கெல்லாம் எனக்கு வந்து வியூஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏறிடுன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கப்புறம் இது லிஸ்டிங் நிறையா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லிஸ்டிங் குறைஞ்சது தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது நம்ம செல்லர் அக்கௌண்ட்டில் ஆக்சுவலாக என்ன நடக்குது, நம்மளுக்கு சேல்ஸ் ஆகுமா இல்லையா, நம்ம கேட்டகரி சூஸ் பண்ணது கரெக்டாக இல்லையா, அதுக்கான டிமாண்ட் இருக்கா இல்லையான்றதை இந்த கிராஃப்லேயே நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். செம்மையான டெக்னிக் அண்ட் சூப்பரான அப்டேட் அமேசான் செல்லர் ஆப்லேருந்து. ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.